உண்மையான எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஆரம்பகட்ட எக்ஸாம்ல நீங்க கலந்துக்கிட்டு ஆகணும். என்ன எக்ஸாம்? ஆரம்பகட்ட எக்ஸாமா? நீங்க என்னடா சொல்ல போறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க சென்சே, கொஞ்சம் இருங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. எதுக்காக ஆரம்பகட்ட எக்ஸாம்ல நாங்க கலந்துக்கணும்? தேர்ட் எக்ஸாம்ல டைரக்டா கலந்துக்க முடியாதா? விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட் எக்ஸாம் ரொம்ப சுலபமா இருந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இத்தனை பேர் இரண்டாவது எக்ஸாம் தாண்டுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. யூனியன் எக்ஸாம்ஸோட விதிமுறைகள் படி ஆரம்பகட்ட தேர்வு நாங்க எப்ப வேணாலும் நடத்தலாம். இருக்கிற எண்ணிக்கையை கம்மி பண்ணா அதை நடத்துவோம். ஆனா இது நியாயமா? நாங்க எண்ணிக்கையை குறைச்சு தான் ஆகணும். ஏன்னா மூணாவது எக்ஸாமே வந்துருச்சு. லார்ட் ஒகாஹே சொன்ன மாதிரி நிறைய பார்வையாளர்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட நேரத்தை வீணடிக்க முடியாது. அவங்க சிறந்த நிஞ்சாஸ் பார்க்க வந்திருக்காங்க. அதனால நீங்க யாராவது பலவீனமா இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா இப்பவே நீங்க அது சொல்றவே எனக்கு தெரிஞ்ச பலவீனமா தான் இருக்காரு. அங்க பேசிட்டு இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க யாராவது பலவீனமா இருந்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம். இங்க இருந்து போயிடுங்க. ஆரம்பகட்ட தேர்வை இப்பவே ஆரம்பிக்கணும். என்ன பேசுறீங்க? இப்பவே ஆரம்பிக்கணுமா? கடைசி எக்ஸாம்ல உயிர் போச்சு இப்பயும் இங்க வந்திருக்கோம். ஓய்வு எடுக்க கூட முடியாதா? இப்பவே கண்ணு கட்டுது. எப்ப சாப்பிட விடுவீங்க? Narrowing the field, sudden death elimination. கேட்க பயங்கரமா இருந்தாலும் வேற வழியே இல்ல. முன் வெச்ச கால பின் வைக்க கூடாது. நான் காபுட்டோக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடணும். அதுல யார் மிச்சம் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதனால நான் சொன்ன மாதிரி யாராவது இதுல இருந்து விலகணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே கையை தூக்கிடுங்க. இங்க இருக்கிறவங்க போட்டியில இருந்து பின்வாங்குவாங்க நினைக்கிறேன். சாஸ்கே, எனக்குள்ள இருந்த வலி அது வேகமா அதிகரிச்சுட்டு இருக்க. அடடா, நான் அப்பவே நினைச்சேன். சாஸ்கே, நான் சொல்றத கேளு. இதுல இருந்து விலகிடு. புரோச்சிமாரு கிட்ட சண்டை போடுறதுல இருந்தே உன்னோட உடல்நிலை சரியில்லை. அது இன்னும் மோசமாக்கிட்டே தான் இருக்கு. அவன் உன்னோட உடல்ல உருவாக்குற மார்க் அதுதானே வலிக்குது. மார்க்கா? உண்மையை மறைக்க முடியாது சாஸ்கே. சாஸ்கேவுக்கு அன்பளிப்பா ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன். அவன் கண்டிப்பா என்ன தேடி இங்க மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான் நினைக்கிறேன். வேண்டாம், எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்து போயிடு சாஸ்கே. எனக்கு பயமா இருக்கு. சாகுரா, நான் பயந்த மாதிரி நடக்குது. சரி, அவன் என்ன செய்யலாம்? நாம அவன் எக்ஸாம்ல இருந்து நீக்கி பிளாக் ஆப்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவன் அவங்க பாத்துக்குவாங்க. என்ன ஆனாலும் இந்த ஃபீல் கட்டுப்படுத்தி ஆகணும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் அமைதியா போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஆசைப்படாதீங்க. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் உச்சிஹா பிளான் சேர்ந்தவன். அவன் யாருங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து தான். அவன் பலசாலியான அவனோட சாபக்குரியும் பலமாயிட்டே போகும். அவனோட சக்கரால இருந்தாலும் சக்தி எடுக்குது. இந்த தடை செய்யப்பட்ட ஜுட்சு ஒருத்தனை முழுசா அடிச்சிடும். அந்த பையன் இப்படி நிக்கிறத பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்நேரத்துக்கு அவனோட கதை முடிஞ்சிருக்கணும். லார்ட் ஹோகாகே, நான் சொல்றது கேளு சாஸ்கே. நீ சண்டை போட நிலைமையில இல்லன்னு உனக்கு தெரியும். வாய மூடு சாகுரா. நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கியா? நீ அனுபவிக்கிற வலி எனக்கு புரியலன்னு நினைக்கிறியா? போதும், நிறுத்து சாகுரா. என்ன மன்னிச்சிடு. நீ உன்னை இப்படி வர்த்திக்கிறது எனக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட நான் இந்த மார்க் பத்தி சொல்ல போறேன். அப்பயாவது நீ என்ன நடக்குது? அப்ப சரி, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன். ஆனா காபுட்டோ லீஃப் வில்லேஜை சேர்ந்த கபுட்டோ யாகுஷி தானே? நன்றி. காபுட்டோ, என்னாச்சு? ஏன் இந்த எக்ஸாம் விட்டு விலகுற? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் ஏன் தாங்கோறீங்க? நருட்டோ, என்ன மன்னிச்சிரு. என்னோட உடல் இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது. உண்மையை சொல்லணும்னா, எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுண்ட் வில்லேஜ் டீமோட நடந்த பிரச்சனையில இருந்து எனக்கு என்னோட காது சரியாவே கேட்கல. இப்போ மறுபடியும் என்னோட உயிரை பணைய வச்சு நான் சண்டை போடணும்னா அதுவும் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம என்னால முடியாது. இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட எண்ணம் சரியா இருந்தா போட்டிக்கு முன்னாடி விலகிறது ஒன்றும் இவனுக்கு புதுசு கிடையாது. அப்புறம் எதுக்காக இதுல கலந்துக்கிறான்? அங்கோ, ஓ இதோ கபுட்டோ யாகுஷி. அவன் தொடர்ந்து 6 தடவை ஃபெயில் ஆயிருக்கான்னு போட்டுருக்கு. அவனை பத்தி வேற ஏதாவது விவரம் தெரியுமா? கண்டிப்பா இவரோட அகாடமிக் ஸ்கோர்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ரொம்ப சுமாரான கிரேட்ஸ். 3 முயற்சிக்கு அப்புறமா அவன் கிராஜுவேஷன் எக்ஸாமே பாஸ் பண்ணிருக்கான். அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 சி ரேங்க், அது மட்டும் இல்லாம 14 டி ரேங்க் மிஷன்ஸ்லயும் கலந்துட்டு இருக்கான். பெருமைப்படுற அளவுக்கு இவனுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. இருந்தாலும் மேல சொல்லு. அவன் அகாடமிக் வரதுக்கு முன்னாடி அவனோட தகவல் வினோதமா இருக்கு. உங்களுக்கு அந்த பையன் ஞாபகம் இருக்கா? பேட்டில் ஆஃப் கிக்கியோ பாஸ்க்கு அப்புறமா அவனை கண்டுபிடிச்சாங்களே, அதுல உயிர் படைச்ச ஒரே ஒருத்தன். அந்த கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. போர்க்காலத்துல இறந்து போன எதிரிகள் பக்கத்துல அந்த பையனை கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிக்கல் யூனிட்ல இருந்த ஒரு ஜூனியர் தான் அவனை கண்டுபிடிச்சு உயிர் பிழைக்க வச்சிருக்காரு. அப்படின்னா இந்த பையன் தான் அவனு சொல்றியா? காபுட்டோ, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? ஒருச்சிமாரோட உத்தரவுகளை நீ மறந்துட்டியா? இனி அது எல்லாம் நீயே பாத்துக்கோ. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி திறமசாலிக்கு அது கண்டிப்பா ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதுதான் உன்னோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் யூராய். எப்படி உனக்கு என்னோட இடத்துக்கு வரணும்னு ஆசை நிறைய இருக்குல்ல. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கோ. நீ ஒருச்சிமாருக்கு ரொம்ப பிடிச்சவனா இருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாத. ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. இதை நான் மனசுல வச்சுக்கிறேன். மன்னிச்சிரு நருட்டோ, மன்னிச்சிரு சாஸ்கே. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து கூட விளையாடணும் எனக்கும் ஆசை தான். ஆனா நான் அப்படி செஞ்சா என்னோட உண்மையான சுயரூபம் வெளியே வந்துடும். அது நடக்கக்கூடாது. அப்பதான் ரகசியம் ரகசியமாவே இருக்கும். அந்த ரகசியம் வெளியே வந்து அவ்வளவு எனக்கு வேலையே இருக்காது. எப்படி நான் இங்க வந்த வேலையை நல்லபடியா முடிச்சுட்டேன். இங்க நடக்கிறது நீங்க உங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கீங்களா லார்ட் ஒரோச்சிமாரு? அதனால நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறேன். நாம சீக்கிரமே சந்திப்போம் சாஸ்கே. அப்புறம் உன்னையும் சீக்கிரமா சந்திக்கிறேன் நருட்டோ. சீக்கிரம். வேற யாராவது டெஸ்ட்ல இருந்து விலகணுமா? இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் சொல்ல போறேன். எனக்கு நடந்ததை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சு கூட பார்க்காத. நீ என்ன நிரூபிக்க நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. நீ உன்னோட கதையை முடிச்சுக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்ல வரியா? என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. உன்னை பார்க்க சொல்லல, விலகி இருன்னு சொல்றேன். உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
நான் பழி வாங்குறதுக்காக பிறந்தவன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது சாதா எக்ஸாம் கிடையாது. நான் சுனி ஆகிறனா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. என்னால பலசாலியாக முடியுமா? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் தான் எனக்கு பதில் தேவை. பலசாலிகள் கூட சண்டை போட்டா மட்டும் தான் அந்த பதில் எனக்கு கிடைக்கும். அதுவும் சிறந்த வீரர்கள். என்னோட பேரு காரா, பாலைவனத்தை சேர்ந்தவன். கொஞ்சம் உன்னோட பேர் என்ன? நீ ஒத்துக்கோ, என்னை எடுத்து உன்னால ஜெயிக்க முடியாது. அதுக்கு உன்னோட திறமை பத்தாது. இப்ப நமக்கு வேற வழி இல்ல. ஆனா ஒரு விஷயம், இன்னொரு தடவை நம்ம பேட்டில் பண்ண நேர்ந்தா கண்டிப்பா இப்படி ஓடி ஒளிய மாட்டோம். இருக்கிறதுலே சிறந்த வீரர்கள் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இதுதான் நான் தேர்ந்தெடுத்த பாதை. இதை நீ மட்டும் இல்ல, வேற யாராலையும் மாத்த முடியாது. ஓ சாஸ்கே, இத பாரு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. உன் மேல இருக்கிற அக்கறையில தானே அவ அவ்வளவு பேசுறா. இப்பவும் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க சாஸ்கே. நருட்டோ, நான் மோதணும்னு அதிகமா ஆசைப்படுறதே உன் கூட தான். ஒரோச்சிமாரு சொன்னதை நினைச்சா எனக்கு கவலையா தான் இருக்கு. இப்போதைக்கு அந்த பையன் எக்ஸாம்ல கலந்துக்க விடுங்க. என்ன? என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா லார்ட் ஹோகாகே, முக்கியமான விஷயம், அந்த சாபக்குறி வளர மாதிரி இருந்தாலோ அல்லது எல்லை மீற மாதிரி இருந்தாலோ உள்ள போய் அவனை தடுத்துருங்க. சரி? ஆனா சொல்றபடி நடக்கணும். அப்ப சரி, ஆரம்ப கட்ட தேர்வை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரவுண்ட்ல இங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் மோதிக்க போறீங்க. மொத்த சக்தியையும் பயன்படுத்தி. மறந்துடாதீங்க, இது பயிற்சி கிடையாது. இங்க மொத்தம் 20 பேர் இருக்கீங்க. அப்படினா மொத்தமா 10 மேட்சஸ் நடக்கும். இந்த 10 மேட்ச்ல யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க தான் 3வது எக்ஸாம்க்கு தேர்ச்சி அடைவாங்க. இந்த ரவுண்டுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. அதனால ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் இல்லனா ஒருத்தரோட கதை முடியற வரைக்கும் 2 பேருக்கு நடுவுல போட்டி தொடரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுல தோத்து போறவங்க மொத்தமா இந்த டெஸ்ட் விட்டு நீக்கிடுவோம். இத தாண்டி உங்களோட கண்காணிப்பாளரா இந்த போட்டியை நானும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை போட்டியில பயன் இல்லைன்னு தெரிஞ்சா அப்ப நான் குறுக்க வருவேன். அப்படி செஞ்சாதான் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்போ நீங்க எல்லாரும் யார் கூட மோத போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பேனல தரங்க. இதுல யார் கூட மோத போறாங்கங்கறத யதார்த்தமா தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல கலந்து போறவங்களோட பேர் போர்டுல வரும். இதுக்கு மேல சொல்ல எதுவும் இல்ல, ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல முதல் போட்டியாளரோட பேர் அறிவிக்கப்படும். நேரத்தை வீணடிக்க விருப்பம் இல்ல போல. எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்குது. இல்ல முதல் போட்டியே சாஸ்கேக்கா. போர்டுல வந்திருக்கிற 2 பேரும் சீக்கிரமா முன்னேறி வாங்க. முதல் மேட்ச்க்கு நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. யோரோய் அகாடோ, அப்புறம் சாஸ்கே உச்சியா. இதுல உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? எனக்கு எதுவும் இல்ல. இனி நான் என்ன செய்வேன்? என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். என் கூட மோதணுங்கிற ஆசை இருந்தா இதுல நீ எப்படியாவது ஜெயிச்சிரு சாஸ்கே. ஏதோ சரியில்லை, அவன் வினோதமா நடந்துக்கிறான். இது சாபக்குறியோட வேலையா? சாஸ்கே, ஜெயிச்சிட்டு வா. இனி நடக்க போறத இங்க இருந்து வேடிக்கை பார்க்கலாம். இந்த வலி குறைய மாட்டேங்குது. அந்த சாபக்குறி உனக்கு ரொம்ப வலியை கொடுக்குதா? அப்ப சரி, முதல் மேட்ச் நாம ஆரம்பிக்கலாம். இந்த போட்டியில கலந்துக்கிற 2 பேரை தவிர மத்த எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி அப்பர் லெவலுக்கு போயிடுங்க. ஏஹே, ககாஷி சென்சை. சாஸ்கே, உன்னோட ஷரிங்கனை பயன்படுத்தாத. அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த சாபக்குறி உன்னோட கட்டுப்பாட்டை மீறி போச்சுன்னா அது உன்னோட உயிருக்கு ஆபத்த முடியலாம். அது எனக்கு நல்லாவே தெரியும். இதையும் இப்பவே சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீ உன்னோட கட்டுப்பாட்டை மீறினா நானே உள்ள வந்து போட்டி நிறுத்திடுவேன். வாழ்த்துக்கள். போட்டி நிறுத்துவாரா? இந்த சாபக்குறி என்னோட சக்கராவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் பின்வாங்க மாட்டேன். என்னோட கடைசி சக்கராவை பயன்படுத்த போறேன். ஷரிங்கான். சாஸ்கே ப்ளீஸ், உன்னோட ஷரிங்கனை பயன்படுத்துறதை நிறுத்து. நான் எப்பலாம் இந்த சக்கராவை பயன்படுத்தணும் அப்போ இந்த சாபக்குறியோட பலம் அதிகரிக்குது. அதை நான் அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. நான் என்னோட ஷரிங்கானை பயன்படுத்தாம இவனை ஜெயிக்கணும். என்னோட சொந்த ஜூட்ஸுவை கூட பயன்படுத்த முடியாது. இது எதுவும் இல்லாம நான் கதையை முடிச்சு காட்டுறேன். உனக்கு இன்னும் புரியல சாஸ்கே. யூரிக்கு இருக்கிற திறமைகள் உனக்கு எதிராக மாறி ஒன்னு அழிக்க போகுது. என்னாலும் சரி, ஒரு கை பார்த்துக்கலாம். ஜாக்கிரதையா இரு சாஸ்கே, கட்டுப்பாட்டை இழந்துடாத. நீங்க தயார்னா முதல் போட்டி ஆரம்பிக்கலாம். ஓ, நான் தயாரா இருக்கேன். நானும் தயாரா இருக்கேன். என்ன இது? காலக்கிட்ட சாஸ்கே. இப்ப பாரு. என்ன நடக்குது? என்னோட சக்திகள் எல்லாமே திடீர்னு போயிடுச்சு. ஓ சாஸ்கே, ஜாக்கிரதை.